ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா மஸ்க் மெலனும் ஸ்ட்ரைப்டுன்னு சொல்லிட்டு ஒரு பழம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் வந்தது நல்லா பழமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதை நாங்கள் கட் பண்ணி ஜூஸ் போட போகிறோம். இந்த மஸ்க் மெலான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயில் நாளெலாம் கண்டிப்பாக சாப்பிடலாம். இது வந்து நீங்கள் வித்து ஐஸ்கிரீம் வித்தவுட் ஐஸ்கிரீம் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம் தான். இது பிளெயினாக அரைச்சி சர்க்கரை போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை அதில் பாலை ஊற்றி அரைச்சி சர்க்கரை போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதில் ஐஸ்கிரீம் போட்டு கலந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு தோணுதோ அப்படி சாப்பிடுங்க. இதோட தோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் மஸ்க் மெலான்னு. ஸோ பார்த்து கரெக்டாக கட் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப பழமாக போயிடுச்சு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்த்து அதுக்குள்ளே இருக்க அந்த ஃப்ரூட் மட்டும் எடுத்துக்கணும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. சில பேருக்கு வந்து இன்னைக்கு கூட மஸ்க் மெலான் ஸ்ட்ரைப்டா, இது என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு சின்னதாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்குறீங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 60 rupees ஒரு பழம், 60 ரூபா ஒரு பழம். இது ஜூஸ் பண்ணால் ஒரு 3லேருந்து 4 பேர் குடிக்கலாம். அதுக்குள்ள இந்த விதையெல்லாம் நீங்கள் காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேசர்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த விதைங்களை நீங்கள் நல்லா காய வைக்கணும். ஆமாம், இப்போ வந்து நம்ம ஜூஸுக்கு அந்த விதைலாம் தேவையில்லைனால அதை எடுத்து தனியாக வச்சாச்சு. அதுக்குள்ள இருக்க பழத்தை மட்டும் நம்ம வந்து பீஸ் பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் கரண்டியால் அப்படியே சுரண்டி எடுத்துடுவாங்க. அப்படி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இது மாதிரி கூட எடுக்கலாம். அது தோல் ரொம்ப லேசாக இருக்கு இல்லையா, அதனால் டக்குன்னு கட் ஆகிடும். நீங்கள் தான் உஷாராக அதுக்குள்ளே இருக்க ஃப்ரூட்டை மட்டும் எடுக்கணும். இது வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் தி வெரி குட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸு. யூடியூப்பில் நிறைய சொல்லியிருக்காங்க மஸ்க் மெலானோட பெனிஃபிட்ஸை பற்றி. ஈவன் டாக்டர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. சுகர் பேஷண்ட் கூட இதை தாராளமாக குடிக்கலாம், தைரியமாக குடிக்கலாம். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஃப்ரூட் எடுத்துக்காதீங்க சுகர் இருக்கவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இல்லை, இதுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு தான் இந்த மஸ்க் மெலான் ஸ்ட்ரைப்டு. இது இந்தியாவில், ஃபாரினில், எல்லா இடத்துலையுமே வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. இங்கே பாருங்கள் அது வந்து ரொம்ப பழமாக ஆயிடுச்சு. அது இல்லைன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப பழமானால கொலன்னு இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பழத்தை தான், இந்த மஸ்க் மெலான் ஸ்ட்ரைப்டு இந்த பழத்தை தான் நம்ம வந்து ஜூஸ் போடுறதுக்காக உள்ள இருக்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஜூஸ் போடலாமா வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், இந்த ஜாரில் வந்து இது ஃப்ரூட் ஜார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை வந்து அந்த பழத்தை போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் தேவையான அளவு ஊற்றிக்கிறோம். பால் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஊற்றிடுறோம். ஓகேங்களா. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், வேணாம்னு விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை
சர்க்கரை ஒரு 4 ஸ்பூனே போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப இனிப்பு இருந்தால் தான் ஒரு ஜூஸ் எப்பவுமே நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜூஸுக்கு வந்து இது மாதிரிலாம் போட்டுட்டு நல்லா அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 9 o'clock ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 12 மணிக்கு கூட இந்த ஜூஸ் குடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் பார்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இல்லை அப்போதைக்கு அப்பயே குடிக்க தந்தாலும் வெள்ளன்னு கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உட்கார வைக்கணும். நல்லா உட்கார வச்சு மேலே அந்த மூடியில் கையை நல்லா வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். வந்து நல்லா திப்பி இல்லாத அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிடணும். அப்போ தான் அதை குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம அரைச்ச மஸ்க் மெலன் ஜூஸ் வந்து எப்படி தயாராகிடுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், ஒரு பழம்தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். அதுக்கு வந்து அரை சொம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ சர்வ் பண்ணும்போது இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போ குடிக்கணுமோ குடிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு 2-3 பேருக்கு வந்து கொடுக்க போகிறீங்கன்னா 3 டம்ளரில் இந்த ஜூஸை வந்து 3 டம்ளரில் கொஞ்சம் ஊற்றிட்டு அது மேலே ஐஸ்கிரீம் கூட கொஞ்சம் போட்டுட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான மஸ்க் மெலான் ஸ்ட்ரைப் ஜூஸ் தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டா எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம். அதுக்காக ரொம்ப நாளாக வச்சுக்கூடாது, ஜஸ்ட் மேக்ஸிமம் 3 hours தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் குடிச்சிடணும். இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜூஸ் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது மாதிரி மஸ்க் மெலான் ஜூஸ் எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க, எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும், எத்தனை பேருக்கு குடிச்சதே இல்லை, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.